இந்திய அணியின் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் வெற்றிக்குப் பிறகு பயிற்சியாளர் கம்பீர் செயல்படுத்தியுள்ள அடுத்த 2 ஆண்டு திட்டம் குறித்து பிசிசி வட்டாரத்தில் இருந்து சில தகவல் வெளியாகியுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி வெற்றியை மிகப்பெரிய வெற்றியாக பார்க்காக கௌதம் கம்பீர் அடுத்த 2 ஆண்டுகளில் நடக்கவுள்ள 3 ஐசிசி தொடர்களில் கவனம் செலுத்தியுள்ளார். இதனால் இந்திய அணியில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெற உள்ளதுடன் ஓய்வு பெற மறுப்பு வெளியிட்டுள்ள ரோஹித் சர்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் அழுத்தமும் கொடுக்கப்பட்டு உள்ளது. 2026 டி20 உலக கோப்பை, 2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் 2027 ஒருநாள் போட்டி உலக கோப்பை ஆகிய இந்த 3 தொடர்களுக்காகவும் இப்போது இருந்தே இந்திய அணியை தயார் செய்வதில் கம்பீர் கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளார். மேலும் 3 வித அணிகளிலும் ஒவ்வொரு அணியிலும் ஆல் ரவுண்டர்கள், அந்த வடிவத்துக்கான சிறந்த வீரர்கள் அதிக அளவில் இருக்க வேண்டும் என அவர் பிசிசியிடம் ஒப்புதலும் வாங்கியிருக்கிறார் என கூறப்படுகிறது. தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையில் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வரும் டி20 அணியில் உள்ள பல வீரர்கள் இந்திய ஒருநாள் அணியிலோ டெஸ்ட் அணியிலோ இடம்பெறவில்லை. அதை சுட்டிக்காட்டிய கௌதம் கம்பீர், இனி ஒவ்வொரு வடிவத்திலும் பெரும்பாலும் அந்த வடிவத்தில் சிறந்து விளங்கும் வீரர்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்பதை கூறியுள்ளார். அத்துடன் 2026 டி20 உலக கோப்பைக்கான அணியே கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டதுடன் அந்த அணிதான் தற்போது டி20 தொடர்களில் விளையாடி வருகிறது. எனவே அடுத்து 2027 ஒருநாள் போட்டி உலக கோப்பைக்கான அணியின் பெரும்பாலான வீரர்களை இப்போதே தேர்வு செய்ய வேண்டும் என்ற முடிவில் கம்பீர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த 2 ஆண்டுகளில் உலக கோப்பைக்கு முன் இந்திய அணி 24 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளதால் அந்த போட்டிகள் அனைத்திலும் ஒரே கேப்டன் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள கம்பீர், இந்திய ஒருநாள் அணியின் கேப்டன் யார் என்பதை இப்போதே முடிவு செய்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.